ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மார்ச்ல நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்ல ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்டதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு மார்ச் 16ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல டோட்டலா நம்ம 2 குவிஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் குவிஸ் என்னன்னா, நம்ம வீடியோல வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் ரிலேட்டடா ரிவிஷன் பண்றதுக்கான குவிஸ் நடக்கும். இன்னொரு குவிஸ் என்னன்னா மைண்ட் கால்குலேஷன் குவிஸ் நடக்கும். அதுல நம்ம பெர்சன்டேஜ், ட்ரிப்ளெட்ஸ், ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது ஆப்டி வந்து ஈஸியா போடுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எந்த லா படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் பிரேக்ஸும் லிஃப்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம பெடல்ல பிரேக் பெடல்ல வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ரெஷர், அதே ப்ரெஷர் வீல்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அதே ப்ரெஷர் இங்கேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு பிரேக்ஸ்லயும் நடக்கிறது. லிஃப்ட்லயும் ஒரு இடத்துல கொடுக்கறதுனால வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து லிஃப்ட் வந்து ரைஸ் ஆகும். இது வந்துட்டு எந்த லா படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபாரடேஸ் லா வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸும் சேர்ற இடத்துல தான் ஃபாரடேஸ் லா வந்து அப்ளிகபிள் ஆகும். இங்கே நம்ம மேக்னெட்டுக்கான வேலையே இல்லை. ஸோ ஃபாரடேஸ் லா கிடையாது. கே லூசக்ஸ் லால வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் கிடையாது. கூலும்ஸ் லா வந்து இஸ் ஃபார் சார்ஜ். ஸோ பாஸ்கல்ஸ் லால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் குடுக்குறோமோ அதே ப்ரெஷர் வந்து வேற ஒரு இடத்துல எஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து பாஸ்கல் லால சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைட்ராலிக் பிரேக்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் வந்துட்டு எந்த லா படி வந்து போகுதுன்னா ஆப்ஷன் சி, பாஸ்கல்ஸ் லா படி தான் வந்துட்டு நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பவர்ஃபுல் நான்-நியூக்ளியர் பாம்ப் unveiled by Turkey at 17th International Defense Fair? ஜூலை 2025ல வந்துட்டு 17th இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபேர்ல டர்க்கி வந்துட்டு நான் நியூக்ளியர் பாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் நியூக்ளியர் பாம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாம ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமா அதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இதோட நேம் என்னன்னா கசாப் அப்படின்றது தான் அந்த நான் நியூக்ளியர் பாம்போட நேம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், கசாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following articles of the Indian Constitution directs the state to ensure equal pay for equal work for both men and women? மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி சமமான வேலை சமமான ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஆர்டிக்கல் 39D வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 15ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஸ்கிரிமினேஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க. ரிலீஜியன் படியும் மதம் படியும் கேஸ்ட் படியும் வந்துட்டு யாரையும் வந்து பிரிக்க கூடாது. அவங்களோட பிறந்த பிளேஸ் ஆஃப் பர்த், கேஸ்ட், ரேஸ், செக்ஸ், அவங்க ஃபீமேலா மேலா அப்படின்றத பத்தி அதை சார்ந்து வந்து யாரையும் வந்துட்டு தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்றத பத்தி ஆர்டிகல் 15ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 14ல வந்து லா முன்னாடி எல்லாருமே சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 39D. Next question, administrators of the Andaman and Nicobar Islands and Pondicherry are புதுச்சேரி ஆர் டெசிக்னேட்டட் அஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம நார்மலா ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு கவர்னர் அப்படின்ற அந்த பொசிஷன் இருக்கு. பட் யூடிஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா கவர்னர்னு அவங்கள சொல்ல மாட்டாங்க. லெப்டினன்ட் கவர்னர் இல்லைன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிரசிடென்ட்க்கு அண்டர்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த லெப்டினன்ட் கவர்னரையும் அட்மினிஸ்ட்ரேட்டரையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், பாண்டிச்சேரியில எப்படி அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்கள எப்படி டெசிக்னேட்டட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்றது எந்தெந்த யூடில சொல்றாங்கன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், டெல்லி. இந்த 5 யூடில லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்ற அந்த ஒரு டெசிக்னேஷன் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அந்த டெசிக்னேஷன் வந்து சண்டிகர், தாத்ரா நகர் ஹாவேலி, அப்புறம் லக்ஷ்மதி, இந்த 3லயும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனுக்கு வந்து சொல்லுவாங்க.
ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல என்ன சொல்லுவாங்க, லெப்டினன்ட் கவர்னர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட் தி 2025 ICIC Champions Trophy held in Dubai, which country did India defeat to secure their 7th ICC title in men's senior cricket? இந்தியா தான் வந்துட்டு ஐசிசி சாம்பியன்ஷிப்போட ட்ராஃபி வந்து இந்தியா தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. யாரை வீழ்த்திட்டு ஓன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூசிலாண்டை வந்து தோக்கடிச்சுதான் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ஃபைனல் மேட்ச் எங்க நடந்துச்சுன்னா துபாயில நடந்துச்சு. ஆக்சுவலா இந்த 2025 ஐசிசி சாம்பியன்ஸோட ஹோஸ்ட் யாருன்னா பாகிஸ்தான். இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணனால ஒரு சில மேட்சஸ் வந்து துபாயிலே வச்சிருப்பாங்க. இந்த இது வந்துட்டு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் நடக்கும். இப்போ 2025ல நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் கழிச்சு 2029ல நடக்கிறப்போ இதோட ஹோஸ்ட் வந்துட்டு இந்தியா. ஸோ இந்த இதுல வந்து இந்தியா வந்து யாரை வீழ்த்தியிருப்பாங்க அப்படின்னா நியூசிலாண்டை வந்து வீழ்த்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து நியூசிலாந்து. Which legislation forms the legal basis for the creation and operation of the Central Administrative Tribunal? First, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்றது இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட் வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஆக்ட் மூலமா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. முதல் கேட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ப்ரொமோஷன்லயோ இல்லை டிரான்ஸ்ஃபர்லயோ இல்லை சேலரி ரிட்டையர்மெண்ட் இந்த இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க இந்த கேட் மூலமா அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து சீக்கிரம் வந்துட்டு மூவ் ஆகும். நார்மலா கோர்ட்ல போய் அவங்க வந்துட்டு கேட்கறதுக்கு பதிலா இதன் மூலமா போனாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா நடக்கும். ஸோ இந்த கேட் வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஆக்டின் கீழ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் 1985 மூலமா தான் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. So option B, the Central Administrative Tribunals Act 1985. In December 2025, the finance minister called on states to manage their debt within the limits prescribed under which fiscal framework? ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிசம்பர் 2025ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸ் எல்லாரும் கடன் வாங்குறீங்கன்னா லிமிட்டுக்குள்ள கடன் வாங்குறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த பிஸ்கல் ஃப்ரேம்வொர்க் கீழ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கீழே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். மானிட்டரி பாலிசி கீழே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நித்தி ஆயோக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எஃப்ஆர்பிஎம்ன்றதான் இதுக்கான ஆன்சர். எஃப்ஆர்பிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். ஸ்டேட்ஸ் கடன் வாங்கினாங்க அப்படின்னா கடன் வாங்குறதா இருந்தா அவங்க அந்த ஒரு லிமிட்குள்ளதான் வந்து வாங்கணும் அப்படின்றத வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. எந்த பிஸ்கல் ஃப்ரேம்வொர்க் கீழனா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்க்கு கீழே சொல்லியிருப்பாங்க. What was the main purpose of the India-Mercosur Preferential Trade Agreement discussion held in New Delhi on 16th November 2025? இந்தியாவுக்கும் மெர்கசர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, பிரேசில் தான். நம்ம இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இதுல மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா காமன் கரன்சியை பத்தி கிடையாது, டிஃபென்ஸ் பாலிசிஸ் பத்தி கிடையாது, எஜுகேஷன் சிஸ்டம் பத்தியும் கிடையாது. டு ப்ரொமோட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் பர்பஸ். ஸோ ஆப்ஷன் டி, டு ப்ரொமோட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Under the Union Budget 2025 to 2026, the FDI limit in the insurance sector was increased from. எஃப்டிஐ லிமிட் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு ஸ்டேட் வந்துட்டு கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஜிடிபிக்குள்ளதான் வந்துட்டு வாங்கணும், அந்த ஜிடிபிக்குள்ளதான் லிமிட் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் வந்து எஃப்டிஐ லிமிட். இந்த எஃப்டிஐ லிமிட் வந்து இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்துட்டு எந்த பெர்சன்டேஜ்ல இருந்து எந்த பெர்சன்டேஜுக்கு உயர்த்தினாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க யூனியன் பட்ஜெட்ல. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 74% இருந்து 100%க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 74% to 100%. Next question. Which two neighbors combined
have a land border with India longer than the China border? சைனா பார்டரை விட அதிகமா எந்த 2 நெய்பர்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா சைனா விட அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியால வந்துட்டு அதிகமா பார்டர் ஷேர் பண்றது யாருன்னா பங்களாதேஷ் தான் ஷேர் பண்ணுவாங்க. எவ்வளோனா 4096.7 கிலோமீட்டர் பங்களாதேஷ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு சைனா ஷேர் பண்ணியிருப்பாங்க. தேர்டு வந்து பாகிஸ்தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எந்த 2 கண்ட்ரியோட பார்டரை வந்து ஆட் பண்ணோம்னா சைனா விட அதிகம்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், மியான்மர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சைனாவை வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3300, 4000, 7300 கிட்ட போகும். ஸோ சைனா விட அதிகமா போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். ஆப்ஷன் ஏ பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் தான் ரைட் ஆன்சர். Next question. Which major technologies advancement characterize the fourth generation of computers? கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து டோட்டலா 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோம்னா வேக்கம் டியூப்ஸ், செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர்ஸ், தேர்டு வந்துட்டு ஐசிஸ், ஃபோர்த் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஃபோர்த் வந்துட்டு எதுனா வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்துட்டு ஏஐ. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர்ஸ். Next question. Which institution released the policy report titled Internationalization of Higher Education in India, Prospects and Potential and Policy Recommendation in December 2025? Internationalization of higher education related எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யாரு கொடுத்துருக்காங்கன்னா நித்தி ஆயோக் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச், அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. அதுதான் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நித்தி ஆயோக் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் கூட ஜாயிண்டா இந்த ரிப்போர்ட் வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி நித்தி ஆயோக். Next question. In which language was the Sangam literature of South India composed between 300 BCE and 300 CE primarily written? சங்கம் லிட்ரேச்சர் ஆஃப் சவுத் இந்தியா எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தமிழ். Next question. Consider a hypothetical population of rabbits experiencing logistic growth. இப்போ ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க இதுல. If the carrying capacity of their environment is 100 individuals and the current capacity and current population is 500, what would you expect to happen to the population? இப்ப rabbits வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த rabbits வந்து ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் தான் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி. அதுக்குள்ள 1000 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள ஆக்சுவலா 500 மெம்பர்ஸ் இப்ப இருக்கிறாங்க. இப்ப இத வந்து லாஜிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் படி லாஜிஸ்டிக் growth வந்து அந்த இடத்துல இருந்து நடக்கணும். அதுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த பாப்புலேஷன் ஆக்சுவலா அந்த 1000 கிட்ட அவங்க ரீச் ஆகணும். இதுதான் வந்து கோல். இதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The population will decline rapidly due to resource depletion. நமக்கு வந்துட்டு இந்த பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா 1000 வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. The population will continue to grow exponentially without any constraints. 1000க்கு மேல வந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம போயிருச்சுனாலும் இது வந்து லாஜிஸ்டிக் growthல வராது. ஏன்னா நமக்கு லிமிட்டே 1000 தான். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. The population will experience a sudden crash followed by a rapid rebound. டக்குன்னு வந்துட்டு அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1000 கிட்ட நெருங்கினதுக்கப்புறம் கம்மி பண்றது வந்துட்டு சாத்தியம் இல்லாதது. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. The population will slow down and eventually stabilize near the carrying capacity.
500 ஏற்கனவே இருக்கிறாங்க. திரும்ப ஒரு 500 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் 1000 கிட்ட நெருங்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டானது. Which postulate of Dalton's atomic theory was proven wrong by the discovery of subatomic particles? டால்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. ஏன்னா எல்லா மேட்டருமே வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல வந்து எல்லா மேட்டருமே வந்து ஆட்டமால தான் மேட் ஆயிருக்கும். ஆட்டம்ன்றதே ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல். அதை எப்படி பிரிக்க முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு தான் இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸும் ஆட்டம்ல தான் மேடப் ஆயிருக்கும் அப்படின்றது இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எல்லா ஆட்டம்க்கும் வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் மாஸ் இருக்கு. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் சைஸ் இருக்கு. அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றதையும் இந்த டால்டன் அட்டாமிக் தியரியில வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதுல எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்காங்க. டால்டன் வந்து ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து வந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆட்டம் வந்து பிரிக்க முடியாததுன்னு இல்ல. ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் கிடையாது. அது வந்து ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்பட்டாமிக்னா ஆட்டம்ஸ பிரிக்க முடியும். அத பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் வந்து இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு அதுக்கப்புறம் வர ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஐசோடேப்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாசஸ். இது கரெக்ட் தான். இவங்க வந்து ராங் எது அப்படின்னு யார் வந்து சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் டிஸ்கவரி பண்ணதுக்கு அப்புறம் எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டம்ஸ் ரிட்டைன் their ஐடென்டிட்டி இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதுவும் ப்ரூவ் பண்ணப்பட்டது கரெக்ட் தான். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாசஸ். இதுவும் கரெக்ட் தான். மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இன்விசிபிள் ஆட்டம்ஸ். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆட்டம்ஸ் வந்துட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் வர சயின்டிஸ்ட் இல்ல அதை பிரிக்க முடியும். பிரிச்சதுனாலதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் உள்ள இருக்குன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதுல. Next question. Which sector uses computers for online transaction payroll processing? ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற செக்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிளான்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஸோ அது இல்ல. ரிசர்ச் இடத்துல இல்ல. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல கொடுக்குற ப்ராஜெக்ட அவங்க ப்ராப்பரா பண்றதுக்கான வேலை தான் சர்வீஸ்ல. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எங்க நடக்கும்னா பிசினஸ் அண்ட் காமர்ஸ்ல நடக்கும். ஸோ ஆப்ஷன் டி பிசினஸ் அண்ட் காமர்ஸ் செக்டர். Next question. Which sectors share in GDP increased significantly by 1990, reflecting a shift in the Indian economy? இந்தியன் எக்கனாமில 1919 அப்போ ஜிடிபி அதிகமாக்குறதுக்கு எந்த செக்டார் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல இண்டஸ்ட்ரி செக்டார் தான் வந்துட்டு பயங்கரமா ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரி செக்டார். Next question. Consider the following statements about தவர்சந்த் கெலோத். இந்த தவர்சந்த் கெலோத் அப்படின்றவர் யாருன்னா கர்நாடகாவோட கவர்னர். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹி இஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் அண்ட் டு சர்வ் அஸ் த கவர்னர் ஆஃப் கர்நாடகா. ஓகே, இவர் வந்து மத்திய பிரதேஷ் சேர்ந்த ஆள் தான். ஸோ இந்த இது வந்து கரெக்ட். ஸோ இந்த இதுல வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். What is the primary function of the water vascular system in echinoderms such as starfish? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா என்னன்னு பாத்திரலாம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா இந்த ஆம்புலா அப்படின்றது வந்து என்ன பண்ணும்னா சுருங்குறப்போ வந்துட்டு ஸ்டார்ஃபிஷஸ் வந்துட்டு கொஞ்சம் அதோட கால்களை வந்து அந்த லெக்ஸை வந்துட்டு விரிச்சு லேண்ட்ல வந்துட்டு ஸ்டேபிளா நிக்கும். திரும்ப வந்து அது வந்துட்டு விரியிறப்போ வந்துட்டு திரும்ப அது மூவ் ஆகும். இதுதான் வந்து விரியிறப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுறப்போ வந்து இது மூவ் பண்றதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதுதான் வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதா? கிடையாது. சென்சரி பெர்செப்ஷனுக்கும் கிடையாது.
லோகோமோஷன்னா மூவிங்க்கு. லோகோமோஷன் அண்ட் ஃபீடிங்க்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஆமா. கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது யூஸ் ஆகல. ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? லோகோமோஷன் அண்ட் ஃபீடிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. Next question. Which Harappan city around 2500 BCE is noted for its dockyard indicating advanced architectural planning for trade? ட்ரேட் பண்றதுக்கு ஹரப்பன் சிட்டில அப்பவே வந்துட்டு ஷிப்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்ன இடம் சேர்ந்து இருந்த இடம் தான் வந்துட்டு டாக்யார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சேர்ந்து இருந்தது எந்த சிட்டில அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல்ல தான் வந்து சேர்ந்து இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி லோத்தல். Next question. According to the Banking Laws Act 2025, the threshold for the substantial interest in a bank was revised from 5 lakh to which of the following amounts? பேங்கிங் லாஸ் ஆக்ட் 2025ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 5 lakhsல சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு. அதை வந்துட்டு அதிகப்படுத்தி இருப்பாங்க. சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு குரூப் வந்துட்டு க ஒரு பேங்க்ல வந்துட்டு எவ்வளவு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க, எவ்வளவு பங்கு வச்சிருக்காங்க எவ்வளவு பங்கு வச்சிருக்காங்கன்றது அந்த பங்கை விட லிமிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த லிமிட் தான் வந்து 5 lakhs வந்து இருந்துச்சு. 5 lakhsக்கு மேல இருந்தா சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பேங்கிங் லாஸ் ஆக்ட் 2025 கீழ் 2 crores வந்துட்டு அந்த லிமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 crores மேல வந்து ஒருத்தரோட பங்கு ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 2 crores தான் வந்து கரெக்டான ஆன்சர். The splitting of the ancient Indo-Brahma river into the Indus, Ganga, and the Brahmaputra drainage systems is believed to have been primarily caused by which geological event? ஏன்ஷியன் டைம்ஸ்ல வந்து இண்டோ பிராமா ரிவர்ன்னு தான் இருந்துச்சு. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரான்லாம் கிடையாது. இது மூணும் சேர்ந்து ஒரே ரிவரா தான் இருந்துச்சு. அந்த ரிவர் மூணா ஸ்பிளிட் அப் ஆகுறதுக்கு எந்த ஈவெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிலிஸ்டோசின் அப்ஹீல் அப்படின்றதா இல்ல ரிவர் கேப்சர் பை எரோஷன், வால்கனிக் எரப்ஷன்ஸ் அங்க நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லாம இருந்துச்சு. கிளேசியல் மெல்டிங்கான்னு கேட்டிருக்காங்க. பிலிஸ்டோசின் அப்ஹீல் அப்படின்றது என்னன்னா லேண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்துட்டு அப்ஹீல் மேல ஏறி நிக்கிறது. இப்போ மவுண்டைன்ஸ்லாம் லேண்ட்ல இருந்து கொஞ்சம் ஹையரா இருக்கு. அதுதான் வந்து அப்ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இண்டோ பிராமா ரிவர் மூணா ஸ்பிளிட் அப் ஆகுறதுக்கான ரீசன் எதுனா பிலிஸ்டோசின் அப்ஹீல் அப்படின்றது தான். அந்த டைம்ல வந்துட்டு இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் வந்துட்டு கொலாய்ட் ஆனனாலதான் வந்துட்டு நமக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஹிமாலயாஸும் இந்த ரிவர் வந்துட்டு மூணா ஸ்பிளிட் அப் ஆகுறதுக்கு ஒரு ரீசனாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி டெல்லி, ஹரியானா பக்கத்துல போட்வார் பிளாட்டியூ அப்படின்றது வந்து அப்பீல் ஆயிருக்கும். அந்த மலை மாதிரி வந்து ஏறி நின்றுருக்கும். அது வந்து ஏறி நின்னனால அந்த இண்டோ பிராமா ரிவரை வந்து இதுவும் மூணா வந்து ஸ்பிளிட் அப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ஹீல்ன்ற அந்த ஈவெண்ட் தான் வந்துட்டு நடந்துச்சு. அந்த இது நடந்தனாலதான் வந்து இண்டோ பிராமா ரிவர் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரான்னு மூணா ஸ்பிளிட் அப் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ பிலிஸ்டோசின் அப்ஹீல் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். When was the India-European Free Trade Association and Economic Partnership Agreement signed which came into effect on 1st October 2025? இந்தியாவும் EFTA countries அப்படின்றது டோட்டலா 4 இருக்கு. எதுன்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து, ஐர்லாந்து, நார்வே அண்ட் லைச்சன்டென்ஸ்டீன் அப்படின்ற ஒரு கண்ட்ரி. ஸோ டோட்டலா இந்த 4 கண்ட்ரியோட ட்ரேட் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்ம சைன் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு எப்ப சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் 2024ல சைன் பண்ணப்பட்டுச்சு. இது வந்துட்டு கேம் இன்டு எஃபெக்ட் எப்ப வந்துட்டு இது வந்து செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா 1st October 2025ல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மார்ச் 2024.
Next question. Which cultural and musical group celebrated its 10th anniversary in December 2025? 2015ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மியூசிக்கல் குரூப், கல்ச்சுரல் அண்ட் மியூசிக்கல் குரூப் வந்து 10th ஆனிவர்சரிக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது எந்ததுன்னா ராபிர் கிரண் அப்படின்ற அந்த குரூப் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி ராபிர் கிரண். Next question. The summer solstice occurs when the sun directly overhead at which of the following latitudes? எந்த latitudeல வந்து summer solstice அப்போ sun வந்து டைரக்டா பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா சென்டர்ல வந்து ஈக்குவேட்டர் இருக்கும், மேல ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கீழே வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து இருக்கும். சம்மர் சாலிஸ்டிக்ஸ் அப்போ வந்துட்டு சன் டைரக்டா எங்க படும்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் மேல வந்து படும். மேல நமக்கு என்ன இருக்கு? ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு. ஸோ சம்மர் சாலிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதே இது வின்டர் சாலிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டைரக்டா வந்து சதன்ல படும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கு? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து இருக்கு. ஸோ சன் வந்து டைரக்டா வின்டர் சாலிஸ்டிக்ஸ்ல ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல வந்து நடக்கும். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்துட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. Next question. All file name is highlighted and you want to copy it to the another folder while keeping it in the original folder as well. ஒரிஜினல் ஃபோல்டர்ல இருக்கணும், அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஃபோல்டருக்கு மாற்றணும். இந்த இது வந்துட்டு எந்த ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணுவோம்? ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் தான். காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் சி வந்து காப்பிக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பி வந்துட்டு போல்டிங் லெட்டர்ஸ் வந்து போல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் எக்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒரிஜினல் ஃபோல்டர் இல்லாம அது அப்படியே அதுல இருக்க கண்டென்ட்டை தூக்கி வேற ஒரு ஃபோல்டர்ல போடணும். ஒரிஜினல் ஃபோல்டர் இருக்காது, அதுக்கு யூஸ் பண்றதா கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் எஸ் வந்துட்டு சேவ் ஆப்ஷன். ஸோ இந்த இதுக்கான ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி, காப்பி அண்ட் பேஸ்ட். Next question. In 2025, which Indian High Court issued the pioneering policy regarding the use of AI tools in district judiciary, becoming the first in the country to frame comprehensive guidelines for artificial intelligence in judicial work? ஜுடிஷியல் ஒர்க்ஸ்ல நம்ம கேசஸ் வந்து சால்வ் பண்ண கோர்ட்ல வந்துட்டு கேசஸ் சால்வ் பண்றதுக்கு ஏஐ டூல்ஸ் கிட்ட நம்ம வந்து தேவையான ஹெல்ப் கேட்டுக்கலாம். பட் டிசிஷன் மேக்கிங், ஃபைனல் டிசிஷன் வந்துட்டு ஹியூமன் பேஸ்டா தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டோட டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில வந்துட்டு ஏஐ டூல்ஸை வந்து அலோவ் பண்ண ஹைகோர்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் வந்து எதுனா கேரளா ஹைகோர்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கேரளால டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிஸ்ல வந்து ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜுடி நடுவுல கேசஸ்ல வந்து நடுவுல தேவையான கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். பட் ஃபைனல் டிசிஷன் வந்து ஹியூமன் தான் எடுத்துக்கணும், ஏஐ கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டோட வந்துட்டு இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி கேரளா ஹைகோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question. Which of the following sectors observed a negative growth rate in real GV, gross value added, during first quarter of 2025-2026 as per the report published by NSO and Minister of Statistics and Program? For financial year 2025 and 2026ல ஃபர்ஸ்ட் குவார்டர் இயர், ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்துட்டு நெகட்டிவ் growth ரேட் காமிச்ச செக்டார் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மைனிங் அண்ட் குவாரியிங் செக்டார் தான் வந்துட்டு நெகட்டிவ் growth ரேட் வந்து காட்டியிருக்காங்க. என்எஸ்ஓட ஃபில் ஃபார்ம் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் வந்து எம்ஓஎஸ்பி. இவங்க தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் growth ரேட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்துட்டு காட்டுறது யாருன்னா மைனிங் அண்ட் குவாரியிங் தான் வந்து காட்டியிருப்பாங்க. Next question. In which of the following states is the slash and burn agriculture known as the Furuva? ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது என்னன்னா, ஒரு நிலத்துல வந்துட்டு அங்க இருக்கிற பிளான்ஸை வந்து எரிச்சிட்டு அதோட சாம்பலை ஃபர்டிலைசர்ஸா எடுத்துட்டு அதே நிலத்துல திரும்ப வந்துட்டு பயிர்களை வந்து விளைவிப்பாங்க. இந்த
இதுதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். அந்த இடத்துல ஃபர்டிலைசர் சாயிலோட தன்மை வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு லேண்டுக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. இதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷனும் சொல்லுவாங்க இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இதை வந்து குருவா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which European power was the first to arrive in India and last to leave in India? ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வந்துட்டு வந்த ஈரோப்பியன் யாரு? அதே மாதிரி லாஸ்டா அவங்களும் போனாங்க அப்படின்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது போர்ச்சுகீஸ் தான். அதே மாதிரி அவங்க தான் லாஸ்டாவும் போனாங்க. அவங்க கோவா, டாமன் அண்ட் டையூ, பாண்டிச்சேரி அந்த இடத்துலலாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட அங்க இருந்தாங்க. அதே மாதிரி 1961ல வந்துட்டு ஆபரேஷன் விஜய் மூலமா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு 14th செஞ்சுரியிலே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. 1498லயே வந்துட்டு இவங்க இந்தியா வந்து அரைவ் ஆயிட்டாங்க. அப்போ 1961ல வந்துட்டு இவங்க வெளியேறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து போர்ச்சுகீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following prominent leader led the Bardoli Satyagraha 1928? பர்தோலி சத்தியகிரகா வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போனது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்தோலி சத்தியகிரகால தான் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தாருன்ற டைட்டில் கிடைச்சிருக்கும். ஸோ இவர் தான் லீட் பண்ணி கொண்டு போனாரு. சர்தார் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து அவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பர்தோலி சத்தியகிரகாவை லீட் பண்ணி கொண்டு போனது சர்தார் வல்லபாய் பட்டேல். Next question. What was the route length of the Indian Railways in 2019 to 20? ரூட் லென்த் ஆஃப் த இந்தியன் ரயில்வேயோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2019ல இருந்து 20க்குள்ள. அதுக்கான ஆன்சர் வந்து 67,956 கிலோமீட்டர் வந்து லென்த் இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Next question. Which of the following is a Tibeto-Burman language included in the 8th schedule of the Indian Constitution? சாந்தாலி, மைத்திலி, போடோ, கோங்கனில திபெத்தோ பர்மன் லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போடோ லாங்குவேஜ் தான் வந்து திபெத்தோ பர்மன் லாங்குவேஜ். இந்த போடோ லாங்குவேஜ் வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்ல வந்து பேசுவாங்க. இது வந்து எந்த ஸ்கிரிப்ட சார்ந்ததுன்னு பார்த்தோம்னா தேவங்கிரி ஸ்கிரிப்ட் அதை வந்து சார்ந்ததுதான் வந்து போடோ லாங்குவேஜ். நமக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 14 இருந்துச்சு. இப்ப வந்து 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு இதெல்லாம் வந்துட்டு திராவிடியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாந்தாலிய வந்துட்டு முண்டா ஃபேமிலியை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த போடோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 14 லாங்குவேஜஸ்க்குள்ள இருந்தது இல்ல, அமெண்ட்மெண்ட் பண்ணதுல வந்து இருந்துச்சு. இந்த போடோ வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன் இன் டிபெட்டோ பர்மன் லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ்னு கேட்டாங்கன்னா போடோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்? வந்து டோட்டலா நமக்கு 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பிரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷரி ஆக்டிவிட்டி. பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா டோட்டலா ரா மெட்டீரியல்ஸ், ராவா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங் வரும், மைனிங் வரும், அப்புறம் ஃபாரஸ்ட்ரி அந்த அக்ரியில டைரக்டா நமக்கு அந்த நெல் கிடைக்கிறது, அப்புறம் ஃபிஷிங்ல ஃபிஷ் அப்படியே டைரக்டா நம்ம கையில அது ரா மெட்டீரியலா நமக்கு கிடைக்கிறத வந்துட்டு பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து சொல்லுவாங்க. செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது என்னன்னா அந்த ரா மெட்டீரியலை வந்து ஒரு ப்ராடக்டா வந்துட்டு நமக்கு கொண்டு வரதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. இப்ப அக்ரியில நமக்கு கிடைக்கிற அந்த வீட் ஃபிளாரா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப காட்டன் நமக்கு கிடைக்குதுன்னா காட்டனை வந்துட்டு கிளாத்தா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கிளாத் வந்துட்டு நமக்கு செகண்டரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்துரும். அந்த காட்டன் வந்து பிரைமரியில இருக்கும். டெர்ஷரி அப்படின்றது என்னன்னா நம்ம செஞ்ச அந்த ப்ராடக்ட வந்து விக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த பிளேசஸ் தான் வந்துட்டு டெர்ஷரி ஆக்டிவிட்டி. இந்த இதை வந்து நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்லலாம். இது வந்து டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடி சர்வீசஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெர்ஷரி ஆக்டிவிட்டில சொல்லுவோம். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது டெர்ஷரி ஆக்டிவிட்டின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸ்
இது கிடையாது. ஸ்டீல் மேக்கிங் வந்து செகண்டரியில வந்துரும். மெட்டல் ஒர்க்கிங் இதுவும் செகண்டரியில வந்துரும். ஸோ ஷூ ஷைனிங் விக்கிறதுக்காக நம்ம ஷூ ஷைனிங் பண்றத வந்து டெர்ஷரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஷூ ஷைனிங் இஸ் த ரைட் ஆன்சர். Next question. The group of 40 who advised and assisted the Sultan in administrating the Delhi Sultanate was established by which of the following rulers? டெல்லி சுல்தானேட் கிங் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 40 நோபல்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தா அவங்க கிட்ட வந்துட்டு பேசி முடிவெடுத்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இல்துமிஷ் வந்து தான் கொண்டு வந்திருப்பாரு. இந்த 40 நோபல்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா துர்கான் ஐ சஹல்கனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இல்துமிஷ் கொண்டு வந்தத இந்த 40 நோபல்ஸ் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணது யாருன்னா பால்பன் தான் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. சோ இதுல கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க இல்துமிஷ். இதை அபாலிஷ் பண்ணது பால்பன். சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். Next question. Which of the following administrative innovations is attributed to Alauddin Khilji's region? அலாவுதீன் கில்ஜி அப்போ நடந்த இன்சிடென்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெகுலேஷன் ஆஃப் தி மார்க்கெட் பிரைசஸ் அண்ட் ரேஷனிங். இதுதான் வந்துட்டு அவரோட பீரியட்ல வந்து நடந்திருக்கும். ஃபவுண்டேஷன் ஆஃப் திவான்-ஐ அர்ஸ் ஃபார் மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ். திவான்-ஐ அர்ஸ் அப்படின்றது என்னன்னா மிலிட்ரி டிபார்ட்மெண்ட். இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பால்பன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இக்தா சிஸ்டம். இதை வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இல்துமிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. கிரியேஷன் ஆஃப் மனப்சாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அக்பர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா மார்க்கெட் பிரைசஸ் அண்ட் ரேஷனிங் வந்துட்டு இவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. மார்க்கெட்ல வந்துட்டு ப்ரைசஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்டா தான் இருக்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அவர் அவர் வைக்கிற பிரைஸ்ல வந்துட்டு விற்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. இல்லைன்னா அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட் பிரைசஸ் அண்ட் ரேஷனிங். Next question. Which of the following best represents a customized application software? வந்து சாஃப்ட்வேர்ல வந்து டோட்டலா 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு 3 இருக்கு. இதுல ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்தோம்னா ஓஎஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ போனோட ஓஎஸ் எதுனா ஆண்ட்ராய்ட். இப்ப ஐபோனோட ஓஎஸ் பார்த்தோம்னா ஐஓஎஸ் சொல்லுவோம். அதே மாதிரி லேப்டாப்ஸ்ல வந்துட்டு விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, உபன்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னா உள்ள இருக்கிற அந்த ஆப்ஸை தான் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோன்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ற மெசேஜஸா இருந்தாலும் சரி, கான்டாக்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ற எம்எஸ் வேர்ட், பிபிடி, எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல வந்துடும். நோட்ஸ், கேலண்டர், கிளாக் இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல வந்துடும். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னன்னா ஆன்டி வைரஸ்க்கான ஆப்ஸும் அந்த மானிட்டருக்கு கிளீன் அப் பண்றதுக்கான ஆப்ஸையும் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல சொல்லுவோம். நம்ம ஆன்டி வைரஸ் வந்துட்டு போடுறது அது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் கீழே வந்துடும். இப்ப இவங்க எதை கேட்கறாங்கன்னா கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஒரு பர்சனுக்கு தேவையான ஒரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் கிடையாது. மீடியா பிளேயர் இது எல்லாமே ரொம்ப காமனான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இமேஜ் வியூவரும் பேரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் அ கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு ஒரு பேரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்றது ஒரு கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ஆப்ஷன் சி பேரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் அ கம்பெனி. Next question. The 86th Amendment added a few fundamental duty related to which of the following? 86th Amendmentல வந்துட்டு fundamental duty வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஜுகேட்டிங் சில்ட்ரன் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2002ல போடப்பட்டிருக்கும். அந்த இதுல வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எஜுகேட்டிங் சில்ட்ரன் இதோட ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 51A K. நெக்ஸ்ட் வந்துட்டு
கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A வந்து 6ல இருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45ல வந்துட்டு அங்கன்வாடி வந்துட்டு 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து டிபிஎஸ்பில வந்து இருக்கும். ஸோ டோட்டலா 86th அமெண்ட்மெண்ட்ல 3 கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அதுதான் சில்ட்ரன் வந்து 6ல இருந்து 14 14 வயசு இருக்கு எஜுகேட்டிங் சில்ட்ரன் வந்து எஜுகேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டில. 6ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வந்திருப்பாங்க 21ஏல. அதே மாரி ஆர்டிகிள் 45ல வந்துட்டு 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அங்கன்வாடி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது டிபிஎஸ்பி கீழ வந்துரும். ஸோ இந்த இதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு எஜுகேட்டிங் சில்ட்ரன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question. The weekly journal Young India was associated with whom among the following? வீக்லி ஜேர்னல் யங் இந்தியா அப்படின்றத யார் கொண்டு வந்தா அப்படின்னா மகாத்மா காந்தி தான் கொண்டு வந்திருப்பாரு. யங் இந்தியா அப்படின்ற புக் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா லாலா லஜ்பத் ராய் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி. After a constitution amendment bill related to the DPSP is passed by the parliament, what is the next mandatory constitutional step for it to become a law? டிபிஎஸ்பில ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து பார்லிமெண்ட் போத் த ஹவுஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெசட்ல நோட்டிபிகேஷன் விடணுமா? கிடையாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆகணுமா? அதுவும் கிடையாது. ஏன்னா டிபிஎஸ்பில வந்துட்டு ஸ்டேட்ஸோட ஒப்பீனியன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருந்தா மட்டும் 50% வந்து ஸ்டேட்ஸோட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அதுவும் கிடையாது. பிரசிடென்ட்ஸோட அசன்ட் தான் தேவை. டிபிஎஸ்பி அமெண்ட்மெண்ட் பில் எதுவா இருந்தாலும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா வந்து சைன் போட்டிருக்கணும். பண்ணியே ஆகணும். அப்பதான் அதுக்கப்புறம் அந்த பில் வந்து ஆக்ட்டா வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. இதோட மார்ச் 16 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.